மகாராஜா தசரதன் ஆட்சி செய்த சபை நீதியும் தர்மமும் அமர்ந்திருந்த இடம். ஆனால் இன்று அந்த சபை ஒரு தீர்மானத்தை எதிர்நோக்குகிறது. மன்னா, வனத்தில் தவம் செய்யும் முனிவர்களின் அமைதி சிதைக்கப்படுகிறது. அரக்கர்களின் அட்டகாசம் எல்லை கடந்து விட்டது. இதற்கு ஒரு முடிவு வேண்டும். இந்த அநீதியை அழிக்க ஒரு அரசன் அல்ல, ஒரு தெய்வீக வீரன் வேண்டும். அயோத்தியில் அவன் இருக்கிறான். அவன் கண்களில் பயம் இல்லை, கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் அவன் இருப்பதே ஒரு சக்தி. அவனே ராமன். ஒரு தந்தையின் இதயம் நடுங்கியது. ஒரு அரசனின் கடமை குரல் கொடுத்தது. மகனை காப்பதா, தர்மத்தை காப்பதா? தந்தையே, தர்மமே என் வழி. முனிவர்களின் கண்ணீரை துடைப்பதே என் பிறப்பின் அர்த்தம். நான் செல்கிறேன். அந்த நிமிடம் அயோத்தி மட்டுமல்ல, 3 உலகங்களும் அறிந்தது. விதி தனது வீரனை தேர்ந்தெடுத்து விட்டது. வனம் காத்திருக்கிறது. அரக்கர்கள் சிரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, தர்மம் இப்போது புறப்பட்டு விட்டது.